வணக்கம். இந்த வீடியோல நாம அசிடிக் அண்ட் ஆல்கலைன் பீப்பிள் எப்படி இருப்பாங்க, எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அசிடிக்காக இருக்கக்கூடிய பீப்புள் வந்து மோஸ்ட்லி பெரும்பான்மையாக வந்து ஒல்லி உடல்வாக வந்து கொண்டு இருப்பாங்க. இப்போது ஆல்கலைனாக இருக்கிறவங்களுமே அமிலத்தன்மை அதிகமாக நோய் வந்துடுச்சுன்னா உடனே வந்து உடல் இழைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி குண்டலினி ரைஸ் ஆகும்போதும் அந்த ப்ராசஸில் ஐ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆசிட் ஃபில் பண்ணும்போது உடம்பு வந்து ஒல்லி ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க அதை முடிச்சு திருப்பி ஆல்கலைனாக மாற்றும் போது அவங்களுக்கு வந்து உடம்பு பழைய மாதிரி வந்துடும், கொஞ்சம் பூசின மாதிரி ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அசிடிக்காக இருக்கிறவங்க எல்லாருமே ஒல்லியாக இருப்பாங்க. என்ன சாப்பிட்டாலும் நான் குண்டாவே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அசிடிக்காக இருப்பாங்க. அதே மாதிரி காற்றை குடித்தாலே நான் குண்டாயிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ப்ளம்பியாக இருக்கவங்க எல்லாம் ஆல்கலின். அதே மாதிரி அசிடிக்காக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு சொன்னால் அவங்கள பற்றி பேசினாலோ இல்லை வேறு யாராவது பேசுகிறத கூட கேட்டுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அஃபெண்ட் ஆகிடுவாங்க. இது என்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வரும். ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி முடிச்சு போட்டுப்பாங்க. அந்த மாதிரியான மனநிலைகள் இருக்கும். ஈஸியாக அஃபெண்ட் ஆகிடுவாங்க. ஆல்கலைன் பீப்புள் அப்படி கிடையாது. ரொம்ப பொறுமையாக பக்குவமாக இருப்பாங்க. ரியாலிட்டினா என்னன்னு பார்க்க முடியும். என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா அந்த ரெஸ்பான்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி தாட்ஸ் வந்து அசிடிக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அதே ஆல்கலைன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக போய் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி, நல்லதே நடக்கும்ன்றது போய் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக பாசிட்டிவிட்டியாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆல்கலினுக்கு. இவங்க நெகட்டிவாகவே நினைப்பாங்க. அசிடிக்காக இருக்கிறவங்க அப்படியே பயந்தே எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து நெகட்டிவான அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. பேசுகிறதுமே வந்து அப்படியே மாறிடும், நெகட்டிவாக பேசுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். மோஸ்ட்லி அசிடிக்காக இருக்கிறவங்க அன்ஹாப்பியாக இருப்பாங்க. ஆல்கலைனாக இருக்கிறவங்க வந்து செல்ஃப் கண்டென்டடாக இருப்பாங்க. ஒரு எப்போவுமே ஒரு போதுன்ற அந்த பக்குவமும் மனப்பான்மையும் இருக்கும். தன்னிறைவாக இருப்பாங்க. அதே மாதிரி அசிடிக் பீப்புளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எதையுமே வந்து அவங்களால வந்து ஒரு கற்பனை பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும் கூட நல்லதாக பண்ண முடியாது. ஸோ அசிடிக்காக இருக்கிறவங்கலாம் கெட்டவங்களான்னு கேட்டால் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பாஸ்ட் லைஃப் ட்ராமாஸும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலையுமே இவங்களுக்கு அந்த தாட்ஸ், இவங்களுடைய அந்த ப்ரோக்ராமே அப்படி தான் இருக்கும். டோட்டலாக வந்து மாறிடும். இப்போது ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மோசமான மனிதர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பிறக்குது. அதை எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறீங்கன்னா அந்த குழந்தை நல்லா வளரும். நல்ல மனிதர்களுக்கு பிறந்த அந்த குழந்தை வந்து மோசமான குணம் கொண்ட மக்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த குழந்தை எப்படி வளரும்? மோசமாக தான் வளரும். ஸோ சுற்றுச்சூழலில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கூட ஆறா கூட நம்மளை வந்து பாதிப்பு அடைய வைக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வளர்ந்த குழந்தைங்க சைல்ட்ஹுட் ட்ராமா, அதுவும் அவங்களுடைய தாய் தந்தை பேசினது, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுற செயல்கள் எல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த குழந்தைகள் அதையே தான் திருப்பி செய்யும். அதை தாண்டி அவங்களுக்கு யோசிக்கிற அந்த திறனும் அறிவும் வந்து வராது. ஸோ ஒருத்தங்க அசிடிக்காக இருக்கிறதும், இந்த அசிடிக் ட்ரேட்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறதும், ஆல்கலைனாக இருக்கிறதும், ஆல்கலைன் ட்ரேட்ஸை கேரி பண்ணுறதும் அவங்களுடைய குணமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கெமிக்கல் காம்போசிஷன் இதில் வந்து அவங்க வந்து ஐ ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தான் அது வந்து வேலையை காட்டும். அதோட கடமையை அது செய்யும். அவங்க ஐ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவங்களால வந்து நல்ல ஒரு ஆராவை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பில்ட் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி. ஸோ ஓரளவுக்கு இதுதான் இவங்களோட கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. யார் வேணால் அவங்களோட கேரக்டரை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். அதே மாதிரி கெமிக்கல் காம்போசிஷனையுமே மாற்றி அமைக்கலாம். ஸோ இதே மக்கள் இந்த சண்டை போடுற மனநிலையிலே இருக்கக்கூடிய ரொம்ப உடனே அஃபெண்ட் ஆகி ஷார்ட் டெம்பராக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான மனிதர்களை நாம் வந்து வேறு காற்று மண்டலம், வேறு ஒரு ஜியோமேக்னெட்டிக் சென்டர் மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம உட்கார வச்சு அங்கே கொஞ்ச நாள் வாழ வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களோட கேரக்டர்ஸில், அவங்களோட ஐடியாஸில், அவங்களுடைய ஃபீலிங்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. அவங்க வந்து கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் நல்ல மனிதர்களையே சந்திக்காமல் இருந்திருக்கலாம்.
அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். நீங்க எவ்வளோதான் திறமையா இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா, உங்களால அத வந்து மாத்தி அமைக்க பயன்படுத்திக்கவே முடியாது. அதனால எல்லாருக்குமே பெஸ்ட் வெர்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கறது தான் சிறந்த வழியே தவிர, நீ இப்படிதான், நீ அப்படிதான்னு யாராலயுமே சொல்ல முடியாது. எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது தான். அவங்களுக்கு மாறுறதுக்கான சான்ஸும், சூழ்நிலையும் ஏற்படுத்தி குடுக்காம, இதுதான் நீன்னு சொல்றது உலகத்திலேயே முட்டாள்தனமான ஒரு செயல். ஷார்ட் டெம்பரா இருக்கிறது, இது வந்து அசிடிக்கா இருக்கிறவங்க அஃபெண்ட் ஆகி உடனே அந்த மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆல்கலைனா இருக்கவங்களும் டெம்பரா இருப்பாங்க. ஏன்னா, அ ஆல்கலைனா இருக்கவங்களோட உடல்ல வந்து அமில சுரப்பி எதுவுமே வேலை செய்யாத பட்சத்தில, அமில சுரப்பிகள்லயே பீக்ல இருக்கக்கூடிய ஒரு இதுன்னா, அது வந்து கோவம் தான். ஏன்னா கோவப்பட்டா உடனே ஆசிட் வந்து அதிகமாயிடும் உடம்புல. நீங்க ஒரு 3 மந்த்ஸ் வந்து நல்லா உடம்ப ஹெல்த்தியா வச்சுட்டு, இந்த வயசானவங்கலாம் பாருங்க, ஹெல்த்தியா வச்சுட்டு, ஒரு நாள் கோவப்பட்டாங்க, டென்ஷன் ஆனாங்க, பிபி ரெய்ஸ் ஆச்சு அப்டின்னா, இருக்கிற உடல்ல இருக்க அத்தன வலியும் திரும்பி வந்துரும். இந்த 3 மாசம் பட்ட கஷ்டம், அ ஒ நம்ம வந்து கடைப்பிடிச்ச பத்தியம் எல்லாமே வந்து ஒரு க்ஷணத்துல வந்து கோவத்தினால போயிடும். அவ்ளோ ஆல்கலைன் தன்மை வந்து அ போயிட்டு நமக்கு ஆசிட் வந்து சுரந்துரும் அந்த கோவத்தினால. ஸோ ரொம்ப ஆல்கலைனா இருக்கவங்க, இந்த தியானம் பண்றவங்க, மௌனம் பூண்றவங்க, அதுக்கப்புறம் அ ரொம்ப அமைதியா இருக்கவங்க, எந்தவித தாட்ஸுமே இல்லாம ரொம்ப அமைதியா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு கோவம் வந்து அதிகமா வரும். இது வந்து உடம்போட ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்டின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான கோவத்த வந்து ஆல்கலைன் பீப்பிள்க்கு சமநிலைக்காக உடம்பே வந்து அந்த சுரப்பிகள தூண்டி விடுறது. அதுக்கு அடுத்து வந்து அ அசிடிக்கா இருக்கக்கூடிய பீப்பிள் வந்து ரூமர்ஸ் பேசுவாங்க. ரூமர்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க நெனைக்கிறது தான் கரெக்ட்டுன்னு பேசுறதும், பொறாமையில அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது, இதுவரைக்கும் அத தப்பா அடுத்தவங்களுக்கு கன்வே பண்றது, நெறைய பேர கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒருத்தங்கள வந்து புடிக்கலன்னா, அவங்கள வந்து தப்பா சித்தரிக்கிறது, இதெல்லாம் வந்து அசிடிக் பீப்பிள் பண்ணுவாங்க. இது பண்ற வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா, ரொம்ப அசிடிக்கா இருக்கிறவங்க ஒரு கட்டம் மேல போயி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அ அவங்க ரியாலிட்டி அப்படியே வந்து இவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்கள சுத்தி ரிவால்வ் ஆகுற மாதிரியே வச்சுடுவாங்க. இவங்க வந்து ஸ்டாட்டிக்கா என்ன வேலை பண்ணாலும், மூளைக்கு வேலை குடுக்காம, இந்த காய்கறி வெட்டுறது, இந்த மாதிரியான விஷயம் இதுக்கெல்லாம் வந்து அப்போதைய கவனம் வந்து அங்க பெருசா தேவைப்படாது இல்லையா? இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போதெல்லாம் யாரு அவங்களுக்கு பிடிக்காதோ அவங்கள நெனச்சு, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு வெறுப்ப உமிழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதனாலேயே இவங்க உடம்பு வந்து பாழா போயிடும். கையில, இந்த மூட்டுல எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட்ஸ் இருக்கோ, அங்க இருக்கிற மஜ்ஜைகள் தேய்மானம் அடையும். இந்த அமிலம் வந்து இவங்க உடம்புல சுரக்கிறதுனால. தாட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்மளோட தாட்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ ஒரு சண்டை படம் பார்க்குறீங்க. பார்த்தோனே அவன் அடிக்கிறான், இது பண்ணா உங்களுக்கும் அடிக்கணும் மாதிரி தோணும். ஒரு சந்தோஷமான அ ஒரு நிகழ்வ பார்க்குறீங்க. உங்களுக்கும் அம் அ மனம் அறியாம உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பார்க்குறோமோ அதுவும் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம தாட்ஸுமே வந்து உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? நல்ல தாட்ஸ் வச்சுக்கணும். இந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு பிடிக்காத நபர பத்தியே பேசி, பேசி உடம்புல அமிலத்த சுரக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, உடல் வந்து மோசமா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் இவங்க இன்னும் இது வந்து முதல் விஷயம் அவங்க உடம்பையே அவங்க கெடுத்துக்கிறது. 2வது அவங்களுடைய அ பெர்ஸ்பெக்டிவயே அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. ம். உடல் நலத்தையும் கெடுத்துக்கிட்டு, அடுத்து மனநலத்துக்கு போவாங்க. அத எப்படி அவங்க ரூயின் பண்ணிப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு ஒரு பெண்ண பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு ஆணை பிடிக்காது. ஏதாவது ஒரு செய்தி படிக்கிறாங்க. இல்ல தொலைக்காட்சியில ஒரு செய்தி பார்க்குறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ இந்த விஷயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவங்க மூளை உடனே இத இவங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்து, தொடர்பு படுத்தி பார்த்து, இவங்களும் இந்த மாதிரி பண்றவங்க தான் போல. அதனால தான் இவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா, இதுதான் உண்மைன்னு அவங்க நம்புவாங்க. இதையே மத்த எல்லார்கிட்டயும் சொல்ற வழக்கங்களும் இருக்கும். இது எந்த எக்ஸ்டென்ட்க்கு போகும் அப்படின்னா, இவங்க வந்து இவங்கள பத்தி யோசிக்காத ஒரு நபர். இவங்கள பத்தி சட்ட கூட பண்ணாத ஒரு நபர, இவங்க வந்து இவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு பெரிய வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்ணி வச்சுக்கிட்டு, இவங்க கற்பனையில அப்படி போர்ட்ரே பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்கள டார்ச்சர் பண்றது, அவங்கள கெடுதல் பண்றது, அவங்க வாழ்க்கை கெடுக்கிறது, இதையே வந்து இவங்களோட வாழ்க்கை லட்சியமா கொண்டு வாழ்ந்து நிம்மதியே இருக்காது அவங்களுக்கு.
சந்தோஷமே இருக்காது. அவங்க வாழ்க்கையில தினம் தினம் இவங்கள பத்தி இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. யார வெறுக்குறாங்களோ அவங்கள பத்தி இவங்க அதிகமா யோசிப்பாங்க. ஸோ இதுல இருக்கிற விஷயத்துல கெமிக்கலா வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல எங்க எது நடந்தாலும் கெமிக்கலி பேலன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். சமநிலை இருந்துகிட்டே இருக்கும். உங்க உடம்புல நீங்க ஆசிட் அதிகப்படுத்திட்டே இருக்கீங்கன்னா, யார் மேல வெறுப்ப உமிழ்ந்து உமிழ்ந்து நீங்க உங்க உடம்புல ஆசிட் அதிகப்படுத்துறீங்களோ, அந்த நபரோட உடம்புல இருந்த ஆசிட் தான் உங்களுக்கு அதிகமாகும். இங்க எப்பவுமே சமநிலை நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க யார் மேல வெறுப்ப கொட்டுறீங்களோ, அவங்க நல்லா இருப்பாங்க. உண்மை அதுதான். நீங்க எல்லாருக்குமே நல்லது நெனச்சு, உங்களோட குடும்பத்த பத்தி யோசிச்சு, உங்கள பத்தி நீங்க யோசிச்சு, செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் குடுத்துட்டு சந்தோஷமா இருந்தீங்க. அ அவ்ளோ மகிழ்ச்சியா ஒரு நாள கழிச்சீங்கனாவே உங்களுக்கு தெரியும், எவ்ளோ எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கு. நம்ம எப்படி வந்து இத வீணடிச்சிருக்கோம் அப்படின்னு. நீங்க சந்தோஷமா இருந்தாலே அவ்ளோ எனர்ஜி இருக்கும். ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் குடுக்க வேண்டிய விஷயம். எல்லாருமே சந்தோஷமா இருந்தா, எல்லாமே கரெக்ட்டா நடக்கும். பேலன்ஸா நடக்கும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்னால இம்பேலன்ஸா அதிகமா அசிடிக்கா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து நீங்க ஆல்கலைன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சைலன்ஸா இருப்பாங்க. தே லவ் சைலன்ஸ். அவங்க காதுக்கு வந்து ரூமர்ஸ் போனாலும் வந்து இவங்க பெருசா மதிக்கவும் மாட்டாங்க. அத வந்து வெளியில பேசுறது இந்த மாதிரியான சிறுமையான எண்ணங்களோ, சிறுமையான செயல்களோ ஆல்கலைனுக்கு இருக்காது. அவங்களோட கண்ணோட்டம் அத தாண்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒரு நபர் இப்படி வந்து சொல்றாங்கன்னா, இவங்க ஏன் அத சொல்றாங்க? இந்த விஷயத்த பேசுற அளவுக்கு இவங்க இருக்காங்கன்னா, இதுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா, இவங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்? இதுல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆதாயம்? என்ன உணர்வுனால இந்த மாதிரியெல்லாம் பேசுறாங்க? அப்படின்ற புரிதல் வந்து ஆல்கலைன் கிட்ட இருக்கும். அதனால அவங்க ரூமர்ஸ் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. பிரெயின் ஃபேப்ரிகேட் பண்றது பார்த்தீங்கன்னா, அசிடிக்கா இருக்கிறவங்களுக்கு கட 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 கடன்னு வேலை செய்யும். ஏன்னா, ஆசிட் இருந்தாலே என்ன ஆகும்? எப்பவுமே எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும். அண்ட் தென் மூளைக்கு நல்லா கரண்ட் போயிட்டே இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க வந்து பல்கியா ரொம்ப பெரிய அளவுல கொம்புகள் கொண்டவங்கலாம் இருப்பாங்க. ஸோ கொம்புகள வச்சு கரண்ட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்றத வந்து நம்ம வந்து அடையாளம் கண்டுக்கலாம். ஆனா கரண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஆரா இருக்கும். நல்ல கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குமா? அப்படின்னு கேட்டா, கிடையாது. ஆரா நல்லா இருக்கலாம். ஆனா கெமிக்கல் காம்போசிஷன் கரெக்ட்டா இருக்குமான்னு கேட்டா, அசிடிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப கோவப்பட்டு கத்துறவங்க, ரொம்ப ஒரு நிதானமே இல்லாத மனிதர்களுக்கெல்லாம் இவ்ளோ பெரிய கொம்புகள் இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து சாதகம் பண்ணி அவங்க எடுக்கல. இது வந்து அவங்களோட இயல்பா. நீங்க நல்லது அப்படின்னு நல்ல வழின்னு சொன்னாலும், கெட்ட வழின்னு சொன்னாலும், எப்படி இருந்தாலும் இந்த பேட்டரி வந்து இது ஒரு பேட்டரி மாரி தான். கெமிக்கல் பேட்டரி. இது ஆக்டிவேட் ஆக தான் போது. வேலை செய்ய தான் போகுது. ஸோ அசிடிக்கா இருந்து உங்க வாழ்க்கைய தொலைக்கிறதுக்கு கொஞ்சம் சமநிலையில இருந்து, கரெக்ட் பேலன்ஸ்ல இருந்து நம்ம சந்தோஷமா வாழலாம். இவங்களுக்கு பிரெயின் ஃபேப்ரிகேட் பண்றது ரொம்ப அ சீக்கிரமா, வேகமா, லாஜிக்கே இல்லாமலாம் கூட பண்ணும். ஏன்னா சன்னா ஆசிடா இருக்கும்போது எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருந்துட்டே இருக்கும். பிரெயின்ல வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஆனா வந்து அது சீரா இருக்குமான்னு சொல்ல முடியாது. அண்ட் தென் தாட்ஸ் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். அத அவங்க வந்து சரியா நெறிமுறைப்படுத்தாம விடுற பட்சத்துல என்ன ஆகும் அப்டின்னா, ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், இல்ல பிடிக்காத நபர பத்தி அவங்க யோசிக்கிறாங்கன்னா, ஒரு 2, 3 நிகழ்வுகள யோசிக்கும்போது, வேற ஏதோ நடந்த ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வு, அந்த நிகழ்வுன்னு எல்லாத்தையுமே ஒரு கதையா புனைஞ்சு ஃபேப்ரிகேட் பண்ணி அவங்க மூளை அவங்க கையில குடுக்கும். பரிதாபகரமான நிலை என்னன்னா, இதுதான் உண்மைன்னு அவங்க நம்புவாங்க. இவங்கள சுத்தி இருக்கிறவங்க கூட வந்து இவங்களுக்கு போட்டி மனப்பான்மை அதிகமா இருக்கும். அவங்க வந்து வேற அ மாதிரியான ஒரு நிலைப்பாடுல இருக்கலாம். இவங்கள பத்தி யோசிக்காம கூட இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு அந்த போட்டி மனப்பான்மை இருக்கும். அவங்களோட கம்பீட் பண்ணணும். அவங்கள கஷ்டப்படுத்தணும். அத பார்த்து ரசிக்கணும். இந்த மனப்பான்மை எல்லாமே வந்து வந்துரும். அண்ட் தென் அவங்க எது பண்ணாலும் இவங்களுக்காக தான் பண்றாங்கன்னு நெனைப்பாங்க. அந்த பிரெயின் அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணிட்டே போகும். அவங்க வேற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இவங்க வேற ஒரு விஷயம் எங்கேயாவது பார்ப்பாங்க, படிப்பாங்க, கேட்பாங்க. அதெல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணி இதுக்கு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு கதை புனைவாங்க. ஸோ இது அசிடிக்கா இருக்கிறவங்க கிட்ட பெரும்பான்மையா நம்மளால பார்க்க முடியும். அவங்க வந்து ஒருத்தர வெறுப்பாங்க. ஏன் வெறுக்கிறீங்க அப்படின்ற காரணத்த கேட்டா, அவங்களால வந்து அது நரேட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா, அது வந்து ஒரு உண்மையா அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கே அது டவுட்டா இருக்கும்.
சொல்லவே மாட்டாங்க. அப்படியே மௌனமா இருப்பாங்க. நெறைய பேர் அப்படிதான். ஏன் அவங்களுக்கு நீங்க இந்த கெட்டுதல் பண்ணீங்க? ஏன் நீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தொல்லைகள் குடுக்குறீங்க? அப்படின்னு கேட்டா, மௌனமா இருப்பாங்க. வேற எந்த பதிலும் வராது. ஸோ இது ஒரு மனநோயின்னே சொல்லலாம். ஆனா, ஆல்கலினா இருக்கிறவங்களுக்கு இது நடக்கவே நடக்காது. மோஸ்ட்லி அவங்களோட தாட்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்றத அனலைஸ் பண்ற அளவுக்கு இருப்பாங்க. நியூரோ சயன்ஸ்ல உங்களோட அ மூளை செயல்திறன் நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு சான்று 2 விஷயம். ஒண்ணு வந்து உங்களால அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்க முடியுது. அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு உங்களோட தாட்ஸ் எப்படி வந்தது? உங்களோட மூளை ஏன் இப்படி யோசிக்குது? இது சரியா? இது தப்பான்னு நம்மளால அ ம் பகுத்தாய்வு செய்ய முடியுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அ மூளை செயல்திறன் நல்லா இருக்கு அப்படின்றதுக்கான சான்றே. சரி. அசடிக்கா இருக்கிறவங்க கஷ்டத்திலேயே உழன்று திரியிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு விஷயம் அது என்னோட அ வழக்கம் அப்படின்னு அவங்களே நம்புவாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறத அவங்கள நம்ப வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லங்க நல்லா வாழ முடியும், நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா, அவங்களால அத ஏத்துக்கவே முடியாது. சப்கான்ஷியஸாவே அவங்களே ப்ரோகிராம் பண்ணிப்பாங்க. என் வாழ்க்கை இப்படிதான் போகும்னு. நடக்காததெல்லாம் வேற பேசிப்பாங்க. இவங்களுக்கு வந்து இ சொசைட்டியோட அந்த பெர்செப்ஷன், சொசைட்டியோட அந்த ஜட்ஜ்மென்ட் எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும். அதனால நம்ம இப்படி ஏதாவது சொன்னா, இல்ல இப்படி ஏதாவது பண்ணா எல்லாரும் நம்மள தப்பா நெனச்சுருவாங்களோன்னு நெனச்சுட்டு, ஒரு அவங்களே நம்பளால நல்லா வாழ முடியும், நம்மளால சந்தோஷமா வாழ முடியும், இப்படின்றத வந்து யோசிக்கிறதுக்கே வந்து அவங்க குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணுவாங்க. நான் இப்படிலாம் வாழ்ந்தா எல்லாரும் என்ன ஏதோ பேசுவாங்க. யாருமே பேச போறதில்ல. நீங்க நல்லவங்களாவே இருந்தாலும், இந்த மாரி கஷ்டத்துல உழன்று திரியிறது வந்து தவறான ஒரு விஷயம். எல்லாராலயும் சந்தோஷமா வாழலாம். சந்தோஷமா வாழ்றது என்னமோ பாவ செயல் மாரியும், அத எல்லாருமே வந்து பொறுத்துக்க மாட்டாங்க அப்டின்ற மாதிரியும், அதனால நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன் அப்டின்ற மாதிரியான மனநிலையுமே அ இப்போ இருக்க ஜெனரேஷன்ல எவ்வளவோ பரவால்ல. ஆனா கொஞ்சம் நடுவுல இருக்கிற பெண்களுக்கு வந்து இன்னும் அது அப்படியே தான் இருக்கு. அந்த கஷ்டத்துல உழன்று திரியிறது, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெருமையா வந்து அவங்க நெனப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்து யாராவது பெண்கள் அதே மாதிரி அ வராங்க, அந்த இடத்துல வீட்டுக்கு வந்து புகுந்த வீட்டுக்கு வராங்க, இல்ல வேற ஏதாவதுனா கூட, இல்ல அவங்களுடைய பெண்களோ, இல்ல அவங்களுடைய வயசுல இருக்கக்கூடிய அவங்களுடைய சிஸ்டர்ஸோட பொண்ணோ, இல்ல மத்த அ ஓரவத்திகளுடைய பெண்களோ யாருமே நல்லா வாழ்ந்தா இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நான் இப்படிதான் உழன்று திரிஞ்சேன், கஷ்டப்படுறேன். வாழ்க்கை கஷ்டமா தான் இருக்கும். அவங்கள கஷ்டப்படுத்திட்டே கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்ஸிக் லெவலுக்கு வந்து இவங்க போயிடுவாங்க. இவங்கள வந்து சொல்லி நம்ம வந்து திருத்தி மேல எடுத்துட்டு வரலாம் அப்படின்றா லைஃப் ஸ்டைலே டோட்டலா சேஞ்ச் பண்ணா தான் முடியும். அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறதே ஏதோ பாவ செயல் மாரி நெனப்பாங்க. அப்புறம் போக போக அத கௌரவமா வேற நெனச்சுட்டு தான் பண்ணுவாங்களே தவிர, அப்ப கூட அவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியாது. நான் இதெல்லாம் பண்றேன். நீங்க அதெல்லாம் பார்த்து நீங்க வயிறு எரியணும் அப்படின்னு தான் நெனப்பாங்க. டோட்டலா தே வில் அவங்களோட டோட்டல் பெர்செப்ஷன், டோட்டலா அவங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வேற மாதிரி மாத்திப்பாங்க. இத வந்து ரிவர்ஸ் பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அது அவங்க மனசு வச்சு ரீப்ரோகிராமிங் பண்ணாலே வழிய, வேற வந்து ஹிப்னோசிஸ் பண்ணி கூட நம்ம எடுத்துட்டு வரலாம். பட் அவங்க வந்து மனசு வைக்கணும். அதே சூழ்நிலையில திருப்பி போயிருந்தா, அதே ஹார்மோன்ஸ் ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஆல்கலைன் அப்படியே ஆப்போசிட். அடுத்து வேலை என்னவோ அத மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது. இந்த விக்டிம் மென்டாலிட்டில இருக்கிறது, அதனால அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறது, விக்டிமா வேஷம் போடுறது, இதெல்லாம் ஆல்கலைனுக்கு வராது. நடந்துருச்சா அவ்வளோதான். அடுத்தது என்னவோ அத பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு அழறேன், அழுது முடிக்கிறேன். அவ்வளோதான் நான் சரியாயிட்டேன். இப்ப அடுத்தது பார்க்கணும். இதுதான் வந்து ஆல்கலைனோட அசிடிக்கா இருக்கிறவங்க செக்ஷுவலி ஆக்டிவா இருப்பாங்க. ஆல்கலினா இருக்கிறவங்க செலிபஸி ஃபாலோ பண்றதுக்காக போயிடுவாங்க மோஸ்ட்லி. இவங்களுக்கு வந்து நேச்சுரலாவே செலிபஸி வரும். ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அவங்க அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிடுவாங்க. அதே மாதிரி இவங்க 15 வயசுல வேற மாதிரி போவாங்க. இவங்க வந்து 15 வயசுலயே வந்து சாமி கும்பிடுறது, தியானம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க மேற்கொள்வாங்க. இவங்க 15 வயதுல பண்ணக்கூடிய அந்த சிறுமையான விஷயங்கள் எதுவுமே ஆல்கலைனா இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க.
ஸோ உங்கள் குழந்தை ஒரு வேளை நல்ல குழந்தையா இருக்குது, ரொம்ப மெச்சூர்டான குழந்தையா இருக்குது, நல்ல கருத்துக்களை பேசு, சின்ன வயசுலேயே அறிவாக இருக்குது, தியானம் பண்ணுது, சாமி கும்பிடுது, எல்லாமே பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படியே சாமியாராக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு அசிடிக்காக இருக்கிறவங்களுக்கு பொறாமை, ஈகோ அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் சென்ட்ரிக்காக தான் யோசிப்பாங்க, பொறாமை அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து ஈகோ ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலே அவங்க பர்செப்ஷன் அடி வாங்கும். ஆல்கலைனாக இருக்கிறவங்களுக்கு செல்ஃபாக தனக்குன்னு எதுவும் பண்ணிக்கணும்னு தோணாது. இன்னும் சொல்லணும்னா ஹைலி ஆல்கலைனாக இருக்கிறவங்க விட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கும் மோசமாக போய் சில பேர்லாம் தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, செருப்பு மாற்ற மாட்டாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் மிகப்பெரிய கருத்துக்களையும் கொள்கைகளையும் கொண்டு இருப்பாங்க. ஆனால் தன்னை தானே பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்காது. ஹைலி ஆல்கலைனாக போனாலும் அது சரியாக இருக்காது. ஸோ தன்னை தானே பார்த்துக்கணும், அதெல்லாம் இருக்கணும். செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் இதெல்லாம் பண்ணணும். ஸோ அசிடிக்காக இருக்கிறவங்க வைலன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி பார்த்து அதில் வந்து இன்புறுற அந்த தன்மை வந்து இருக்கும். அவங்க கஷ்டப்படுறது வேடிக்கை பார்த்து சிரிப்பாங்க, வாய் விட்டே சிரிப்பாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னொன்று அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பொறுக்காது. அவங்க உடம்புல வந்து உஷ்ணமாக கிளம்பும். காலிலேருந்து அப்படியே அடி வயிற்றுலேருந்து அந்த உஷ்ணம் வந்து கிளம்பும். அவங்களால அதை வந்து தாங்கவே முடியாது. அப்படியே குதிப்பாங்க. அப்படியே குதிக்கிற மாதிரி அவங்க ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க. அந்த பேசி அந்த இடத்த வந்து சங்கடப்படுத்தினாதான் எனக்கு வந்து ஆறுதல் அப்படின்ற மாதிரி நடந்துப்பாங்க. அவங்களால அதை பொறுத்துக்கவே முடியாது. நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அவங்க ஷோல்டர், அந்த பின்பகுதி, இந்த சைடு எல்லாம் பெண்களுக்கு மோஸ்ட்லி அப்படியே வந்து அது அவங்களால தாங்க முடியாது. அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ஒரு நல்லது விஷயம் நடக்குது அப்படின்னா அப்படியே வந்து அது கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசணும், அது கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் குணம் கிடையாது, ஹார்மோன்ஸ். இதை சரி பண்ண முடியும், கியூர் பண்ண முடியும். இது ஒருத்தவங்களோட இந்த குணம், இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒதுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி பண்றவங்க கெட்டவங்க, தப்பானவங்க கிடையவே கிடையாது. குணப்படுத்திட்டா அவங்களுக்கு அந்த அந்த ட்ரேசஸே இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால நடக்கிற ஒரு விஷயம்தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ்னா அங்கே வந்து அஹிம்சா தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நான் வயலன்ஸ். அங்கே வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்களை யாராவது கஷ்டப்படுத்தினாலும் ஆல்கலைன் பீப்புள் இவங்களுக்கு வந்து இப்போது மூடு நல்லா இல்லை, அதனால நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறாங்க, பரவாயில்லன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் வந்து ஆல்கலைன் பீப்புளுக்கு இருக்கும். அண்ட் அவங்க வந்து வயலன்ஸ் சூஸ் பண்ணவே மாட்டாங்க எப்போவுமே. அண்ட் இங்கே வந்து அசிடிக் பீப்புள் வெறுப்பு அதிகமாக இருக்கும். வெறுப்பு காரணமே இல்லாமல் வெறுப்பாங்க. இது ஏன் நடக்குது, இதுக்கு என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்னு நான் அப்புறம் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் வெறுப்பு காரணமே இல்லாமல் வரும் அசிடிக்காக இருக்கிறவங்களுக்கு. அங்கே ஆல்கலைனாக இருந்தாங்கன்னா வெறுக்கவே தெரியாது. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் வேறு தாங்கிப்பாங்க. ஆல்கலைன் பீப்புள் வெறுக்க தெரியாது. திருப்பி சரி இப்போ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க குணம் அப்படி, நம்மளால மாற முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆல்கலைன் பீப்புளோடது. நோ ரூம் ஃபார் ஹேட்டுன்ற அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அவங்க நினைச்சாலுமே வெறுக்க முடியாது. அசிடிக்காக இருக்கிறவங்க பகட்டு, பெருமை, கௌரவம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ விஷயம் தனக்கு வந்து கௌரவத்தை கொடுக்குதுன்னா தான் அதை வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போது யாரோ ஒருத்தர் தனக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்குறாங்க, ரொம்ப அன்பாக அவங்களே ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளை வாங்குகிறோம். இப்போ ஒரு காட்டுத்தன்மை பொருந்திய நபர் அதை வாங்குறாங்க அப்படின்னா அது பின்னாடி இருக்க எமோஷன்ஸை பார்ப்பாங்க. எவ்வளோ அன்பாக கொடுத்துருக்காங்க, இது அவங்களே செஞ்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இதுவே ஒரு அமிலத்தன்மை பொருந்திய ஒரு நபருக்கு அந்த பொருள் போய் சேரும்போது அது பின்னாடி இருக்க எமோஷன்ஸை அவங்களால பார்க்க முடியாது. அதில் அவங்க எவ்வளோ ஆசையாக அந்த கை வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க நுணுக்கம் அப்படின்றத வந்து அவங்களால பார்க்க முடியாது. அந்த பொருளில் வந்து ஒரு அதோட மதிப்பை வந்து அவங்க உணர மாட்டாங்க. இன்னொரு விஷயம், அதை யாராவது கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போவும் அந்த பொருள் இவங்க கொடுத்துருக்காங்கன்றதுக்காகவாது அவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கும். அதே விஷயத்த அதே பொருளை இன்னொருத்தங்க மூன்றாவது நபர் வந்து அதை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களால பொறுத்துக்கவே முடியாது. ஏன்னா இவங்க அடுத்தவங்களோட வேலிடேஷனுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கௌரவம் பார்க்குறவங்க, பகட்டு பார்க்குறவங்க, பெருமையெல்லாம் பெருசாக பேசுகிறவங்க. ஸோ உடனே என்ன ஆகும், அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு மோசமான விஷயமா தான் பார்ப்பாங்க. அது ஒரு ஆக்ட் ஆஃப் இன்சல்ட்டாகவே கருதுவாங்க. அந்த அந்த இடத்துல இந்த பொருளை பரிசாக கொடுத்தவங்களோட எமோஷன்ஸு, அந்த
அன்பு, அந்த உழைப்பு எல்லாமே வந்து நிராகரிக்கப்படும். அது அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கு கொண்டவங்களா வந்து அசிடிக்கா இருக்கிறவங்கள வந்து அந்த ஆசிட்ஸ் வந்து மாத்திடும் கிட்டத்தட்ட அந்த சமநிலை தவறும்போது. ஸோ வெளியில இருக்கிறவங்க யாராவது சின்னதா சொன்னாலே அவங்கள கிண்டல் பண்ணிட்டாலே அவங்களால தாங்க முடியாது. ஆனா ஆசிடா இருக்கிறவங்க அடுத்தவங்கள புண்படுத்துற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி, அடுத்தவங்க சந்தோஷத்தை குலைக்கிற வகையிலையும் இவங்க வந்து நிறைய கேலி கிண்டல்களை வந்து பண்ணுவாங்க. ஆனா இவங்க செய்யறத வந்து அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க பகட்டு, பெருமை இதெல்லாம் பேசி உடைமை கொண்டாடுதல் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தவங்களோட சொத்தை அபகரிக்கிறது, அடுத்தவங்க அந்த சொத்தை இழக்க செய்யறது, இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற இந்த வேலையில ஆல்கலினா இருக்கிறவங்க பரதேசி மாதிரி இருப்பாங்க. எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பற்றே இல்லாம இருப்பாங்க. இன்னும் ஹைலி ஆல்கலினா போனாங்கன்னா விட்டுட்டே போயிடுவாங்க பரதேசம் புகுற மாதிரி. ஸோ இவங்க இப்படி, அவங்க அப்படி. அடுத்தது அடுத்தவங்க வாழ்க்கையில ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க அசிடிக் நேச்சர் கொண்ட மக்கள். அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை அதை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கலன்னா கற்பனை பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இந்த விஷயத்த அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க, ஓப்பன் அப் பண்ணவும் மாட்டாங்க. இவங்க நினைக்கிறதா சரின்னு வேற அவங்க நினைச்சு ரொம்ப ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் அப்படிதான் போயிடுவாங்க. அதாவது அடுத்தவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணுன்ற எண்ணத்துல அவங்கள தாங்களே டிஸ்ட்ராக்ஷன் மோட்ல போட்டுப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க தான் தியாகி. மொத்த வாழ்க்கையுமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்கலின் அப்படியே ரிவர்ஸ். என்னன்னா தான் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தனக்கே தெரியாது. ரொம்ப தே வில் பி கம்ஃபர்டபுள் வித் தட், பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. எனக்கு என் மூளைக்குள்ள என்ன நடக்குதோ அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பக்கத்துல யார் என்ன பேசினா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஆல்கலைன் பீப்புள் வில் பி ஸோ கம்ஃபர்டபுள் வித் தெம். என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் அசிடிக்கா இருக்கிறவங்க அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுற அந்த கேரக்டர் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களோட பாண்ட் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க இப்படி இருந்திருக்கலாம். அதான் சொன்னேனே குழந்தைய ஸ்வாப் பண்ணிட்டா என்ன எதுவும் ஆகாது. ஸோ நம்மளோட சூழ்நிலைகள் நம்மளுடைய எண்ணங்கள்ல ஹார்மோன்ஸ்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ எல்லாரையும் க்ஷணத்துல நல்லவங்களா நம்மளால மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாற்ற முடியும். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்க வைக்க முடியும். எல்லாருமே தங்களுடைய ட்ராமாஸை திருப்பி யோசிக்காத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுக்க முடியும். ஸோ அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிற இந்த மென்டாலிட்டி வந்து அவங்களுடைய பெயின்ல இருந்து வந்திருக்கும். அவங்களுக்கு நீங்க நிஜமாலே இந்த மாதிரி இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களோட உண்மையான கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கே அழுக வரும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த வாழ்க்கையே அவங்கள வந்து கையால் ஆகாதத்தனமா நிறுத்தி இருக்கும். ஸோ அந்த வருத்தத்தை வந்து அந்த கையால் ஆகாத தனத்தை எப்படி வெளிக்காட்டுறதுனே தெரியாது. அதுதான் விதியை அவங்க ஏத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரவும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோனை பில்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வேற யாராவது நல்ல வாழ்க்கை வாழறாங்க அப்படின்னா எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு வந்து என்னை சுத்தி இருக்க சொசைட்டி இதை தான் எனக்கு பண்ணாங்க, நீங்க மட்டும் எப்படி நல்லா வாழலாம் அப்படின்ற அந்த ஒரு அந்த உணர்வு, அந்த கஷ்டம், அந்த வெஞ்சன்ஸ் அதெல்லாம் வந்து வெளியில வரும். ஆனா இப்பவுமே எந்த நொடி இருந்தாலுமே அவங்க வாழ்க்கையில எத்தனை வருடங்கள் உருண்டோடி இருந்தாலும் இந்த நொடியில இருந்து உங்களால மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஆனா இது அவங்கள உணர வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும். அவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் அவங்களே நம்புவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆல்கலினா இருக்கிறவங்க எந்த மாதிரினா அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப எம்பாத்தா இருப்பாங்க. இவங்க அழுவாங்க அந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டத்தை உணரக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஆனா ரொம்ப ஆல்கலினா போயிட்டாங்கன்னா அது இவங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. ஒரு அப்சர்வரா இருந்து மட்டும் பார்ப்பாங்க. சீக்கிரமா கடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியும் ஆல்கலைன் பீப்புள் இருப்பாங்க. அசிடிக் பீப்புளுக்கு நிறைய கெட்ட எண்ணங்கள் வரும். ஆக்சுவலி உங்க தாட்ஸ் வந்து எந்த வழியில வேணா உள்ள வரலாம். ஒரு சாவு வீட்டுல போனா நமக்கே தெரியாம நம்ம அழறோம்ல.
ஒரு சாவு வீட்டுக்கு போனால் நமக்கே தெரியாமல் அழறோம். ஒரு கோவிலுக்கு போனால் நமக்கு ஒரு டிவைன் ஃபீலிங் வருது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட சுற்றி இருக்கிற இடத்துல இருந்தும் நமக்கு தாட்ஸ் வரும். நம்ம அதை நெறிமுறைப்படுத்தணும். அவ்வளோதான். உங்களோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு ஆரா பெருசாக இருந்ததுன்னா உங்கள் தாட்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அது வீக்காக இருந்ததுன்னா வெளியிலேருந்து வர எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ நான் ஒரு தாட் உருவாக்குறேன்னா அது எலக்ட்ரிக் சிக்னல். என்னால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியுமா என்னோட தாட்டை இன்னொருத்தருக்கு அப்படின்னா பண்ண முடியும். நான் ஒரு டவர் மாதிரி தான் வேலை செய்கிறேன் இல்லையா? அப்போ அசிடிக்காக இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய வரும். பாசிட்டிவாக நினைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கெட்ட வழியில தான் இவங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்பு, கெட்ட விஷயங்கள் இவங்களை ரொம்ப ஈர்க்கும். கெட்ட வழியில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சாமி கும்பிடணும், ரிலீஜியஸாக இருக்கணும். அது வந்து நம்மளை கொஞ்சம் பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து காமம் அதிகமாக இருக்கும். அசிடிக்காக இருக்கிறவங்களுக்கு, ஆல்கலைனாக இருக்கவங்க லவ் அதிகமாக இருக்கும். ஸோ கலவியா அப்படிங்கிறத கேட்டால் இல்லை. அது வந்து காம உணர்வு மட்டும்தான் எல்லா அசிடிக் ஹார்மோன்ஸையும் அடுத்தடுத்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால தான் எப்போவுமே இதை வந்து கெட்டது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க எல்லா மதங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா. காரணம் இதுதான் வந்து எல்லா பொறாமையிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து காரணியாக அமையும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கேஸ் ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், தேர்ட் பார்ட்டி இன்ட்ரப்ஷன் இருக்குது. தேர்ட் பார்ட்டி இன்ட்ரப்ஷனில் ஒரு ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ஹஸ்பண்ட் அந்த ஃபீமேல் கூட அஃபேரில் இருக்காருன்னா, அந்த ஃபீமேல் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து நல்லா கேட்பாரு. அந்த ஃபீமேல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் யோசிக்காமல் இந்த ஒய்ஃபை வந்து ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருப்பார். மனுஷங்க அப்படியே மாறிடுவாங்க. அந்த ஃபீமேல் கிட்ட இருந்து இவருக்கு கிடைக்கிற அந்த விஷயத்துக்காக. அதனால இவர் வந்து இவங்களோட ஒய்ஃபையே வந்து இவர் வந்து கஷ்டப்படுத்துவார். மோசமான குணநலன்களை வெளிப்படுத்த இவர் தயங்கவே மாட்டார். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காரணமாக இருக்குது. இது வந்து மனுஷனை எந்த எல்லைக்கும் கொண்டு போகும், எதை வேணால் செய்ய வைக்கும். இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆல்கலைன் பார்த்தீங்கன்னா பியோர் லவ், வெகுலியாக இருப்பாங்க. ஒரு நாய்க்குட்டி எப்படியோ அந்த மாதிரி அன்பு காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அன்பு காட்டுறதுனாலே இவங்க நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து விலகி இருக்க டிட்டாச்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இவங்க ஹார்ம்லெஸ்ஸாக இருந்தாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து மோசமாக தான் இந்த சொசைட்டி ட்ரீட் பண்ணும். நல்லவங்க எல்லாருமே இந்த சொசைட்டி மோசமாக தான் ட்ரீட் பண்ணும். துரோகம், இது வந்து அசிடிக்காக இருக்கிற பீப்புள் துரோகம் செய்யறதுக்கு வந்து தயங்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. டக்குன்னு வந்து பிட்ரே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு மொராலிட்டி இருக்காது, அதுக்குன்னு கில்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அண்ட் தே வில் ஹாவ் தேர் ஓன் மோட்டிவ் இல்லைனாலும் ஃபால்ஸாக மோட்டிவை உருவாக்கிப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னு வெறுக்கிறதுக்கு கூட காரணம் தேவையில்லை, அவங்க அப்படியே வெறுப்பாங்க, பிளைண்டாக வெறுப்பாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹேட் அட் ஃபர்ஸ்ட் சைட் எல்லாம் இந்த அசிடிக் பீப்புளுக்கு நடக்கும். ஏன் வெறுக்கிறோன்னே தெரியாது. பட் கெமிக்கலி அதுக்கு வேற ஒரு இது இருக்குது. நான் அந்த கான்செப்ட் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு தியரி ரிலேட்டட் டு திஸ். ஆல்கலைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, மொராலிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த விஷயம் நான் இதுக்கு செய்யணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அட் எனி காஸ்ட் நான் என் சோலுக்கு நான் எந்த ஒரு கெட்டதையுமே வந்து நானே எனக்கும் பண்ணிக்க மாட்டேன், மற்றவங்களுக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப திண்மையாக தீர்மானமாக இருப்பாங்க. அதே மாதிரி அசிடிக் பீப்புளுக்கு ரொம்ப சிறுமையான எண்ணங்கள் இருக்கும். ரொம்ப சிறுமையான விஷயங்களை வந்து அவங்க செய்வாங்க. ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஆல்கலைன் பீப்புள் அப்படியே ஆப்போசிட். அவங்க வந்து நல்ல ஒரு எண்ணங்களை கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி கவி எழுதுறது, புலமை, அவங்களோட வித்தியாசமான கண்ணோட்டங்களை எழுதுறது, இதெல்லாம் வந்து ஆல்கலைன் பீப்புளுக்கு வரும்.
ஆனா, அந்த சிறுமையான எண்ணங்கள் இருக்கவங்களுக்கு 4 வரி வந்து சேர்ந்தாற் போல எழுதுறதோ, கருத்துக்கள வந்து புதிய கருத்துக்கள் அவங்க கிட்ட இருந்து வர்றதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அசிடிக் பீப்பிள் ஜட்ஜ்மெண்டலா இருப்பாங்க. மோஸ்ட்லி ஜட்ஜ்மெண்டலா இருப்பாங்க. ஆ இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இதனால தான் அவங்க பண்ணாங்க அப்படின்னுவாங்க. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்? எத பேஸ் பண்ணி இருக்கும்னா, அவங்களோட உணர்வுகள பொறுத்ததா இருக்கும். இல்லன்னா அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான முடிவுகள அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்த அவங்களுக்கு கூட இருக்கிற அ மக்கள் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அ சில விஷயங்கள செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறத பொறுத்து அமையும். ஸோ, இவங்க இதுக்குள்ள அவங்களோட நாலேட்ஜ் மட்டுமே வச்சு ஒரு விஷயத்த வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. புதுசா வேற கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கவும் விரும்ப மாட்டாங்க, தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க. ஆனா ஆல்கலின்ஸ் அப்படியே வேற. அவங்க பெர்செப்ஷன்ல இருந்து பார்ப்பாங்க, யோசிப்பாங்க. யோசிக்க முடியாதவங்க தான் உடனே ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவங்க யோசிப்பாங்க. யோசிச்சு இதனால தான் அது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தன்மை இருக்கும். அதே மாதிரி எம்பத்தி இருக்கும். அவங்க நிலையில இருந்து பார்க்கக்கூடிய அந்த திறன் இருக்கும். அதுக்கப்புறம் அசிடிக்கா இருக்கக்கூடிய பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆதாயம் இல்லாம எதையுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தா தான் அந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வேற ஒருத்தங்க ஏதாவது நல்லது பண்ணாலும், இதுல எதுவும் ஆதாயம் இல்லாம நீ பண்ண மாட்டியே அப்படின்னு நெனைப்பாங்க. ஒரு மனுஷன் அ தன்னலம் இல்லாம நல்லவங்களா இருக்க முடியும் அப்படிங்கிறதையே இவங்க வந்து ஏற்க மறுப்பாங்க. அப்படி எப்படி ஒருத்தரால இருக்க முடியும்னு கேட்பாங்க. அந் அப்படி இருக்க முடியும், அப்படி சிலர் வாழ்றாங்க அப்படிங்கிறதையே இவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது, உணரவும் முடியாது. இவங்களுடைய மனம் வந்து அதை ஏற்க மறுக்கும். இவங்களுக்கு ஆதாயம் இருந்தா தான் இவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மத்தவங்களும் நினைக்கக்கூடிய ஆளுங்க அசிடிக் பீப்பிள். இவங்க வந்து தன்னலம் கருதாம அ எல்லாமே செய்யக்கூடியவங்க ஆல்கலின். ஆனா, ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப மோசமா போய் எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. எல்லாத்தையுமே வந்து விட்டு குடுத்துருவாங்க. எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. சில நேரங்கள்ல இவங்க பண்றத பார்த்து இவங்க பிள்ளைகளே வந்து, "நீ எல்லாத்தையும் வந்து இழக்க போற" அப்படின்னு சொல்லி, இவங்கள வந்து இவங்க கிட்ட இருந்து சில பொறுப்புகள வாங்கிக்கிற அளவுக்கு போகும். நல்லவங்க தான். ஆனா, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோகம். ஏதோ ஒரு வகையில ஒரு நோய், ஒரு அன்ஹீல்டு மனதுல ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன். அன்ஹீல்டு ஒரு பார்ட்ட வந்து இந்த அசிடிக் பீப்பிள் சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, அந்த அன்ஹீல்டு பார்ட்ட ஹீல் பண்ணவே விட மாட்டாங்க. யாராவது சும்மா அப்படி டச் பண்ணாலே உடனே அது ப்ளீட் ஆகுற அளவுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த வலிக்கு மேல வலிய வந்து அவங்க குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால யாராவது அவங்கள பத்தி பேசினாலோ, வேற ஏதாவது பேசினாலும் தங்கள பத்தி தான் பேசுறாங்கன்னு நெனைப்பாங்க. முக்கியமான விஷயம் சில பேருக்கெல்லாம் யாராவது அவங்கள பார்த்துட்டாங்க, திரும்பி பார்த்தாலே அது அவங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும். அவங்களால தாங்க முடியாது அஃபெண்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான மனநிலையில இருக்கிற மக்கள் கூட இருக்காங்க. ஆனா, ஆல்கலைன் அப்படியே ஆப்போசிட். கண்டுக்காது. எதுவுமே கண்டுக்காது. என்ன நடந்தாலும் கண்டுக்காது. அது பாட்டுக்கு அது வேலைய பார்த்துட்டு, என் வேலை இதுதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கும். ஸோ, இதுதான் 2 பேருக்கும் டிஃபரன்ஸ். மோஸ்ட்லி இப்படி நான் இதுல வந்து ஆல்கலினா, நான் இதுல வந்து அசிடிக்கா அப்படிங்கிறத நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க. எதுவுமே சரி, தப்பு அப்படி கிடையாது. ஆல்கலினா இருக்கிறது ரொம்ப சரியா அப்படின்னு கேட்டா, ஆல்கலினா இருக்கிறது நல்லது. ஆனா ரொம்ப போச்சுன்னா, அது உங்களுக்கே கெடுதலா போயிடும். நீங்க மத்தவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கே அது கெடுதலா போயிடும். அசிடிக்கா இருக்கிறது கெட்டதா அப்படின்னா, அது உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கெட்டது, உங்களுக்கும் கெட்டது. ஸோ 2த்துக்குமே சமநிலையா இருங்க. அண்ட் சந்தோஷமா இருங்க, ஹேப்பியா இருங்க, பெஸ்ட் வெர்ஷனா இருங்க. And meet you at next video. Thank you. Love is God.